சொல்றேன். நம்ம என்ன விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். இந்த ப்ராடக்ட் உங்க வீட்டுல 40% எப்படி சேவ் பண்ணுதுன்னா, இட் இஸ் என்ஜினியரிங் காம்பனன்ட் 319 பிராஸ்ல செஞ்சது. இதுக்குள்ள ஒரு 9 காம்பனன்ட் இருக்குது. அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்கா மெக்கானிக்கல் மெட்டீரியல்ஸ். அதன் மூலம் நம்மளுடைய எல்பிஜி கேஸை மிச்சப்படுத்துறதுக்கு பாருங்க, இந்த சிலிண்டர்ல இருந்து என்ன வருதுங்க, கேஸ் போயிட்டு இருக்குது. ஆன் பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுங்க, ஃபயர் ஆகுது. இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ரெகுலேட்டர்ல இருந்து டியூப் வழியா வெளியில வருது இல்லையா கேஸ், அது எரிபொருள். அந்த எரிபொருளோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மூலக்கூறுங்கிறது இது பாத்தீங்களா ஒரு தனியா இருக்குது, அதான் ஒரு மூலக்கூறு. இந்த ஒரு மூலக்கூறு தனியா வராது. இந்த கேஸினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, பல மூலக்கூறுகள் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து உருண்டு பந்து மாதிரி ஆயிடும். வெளியில வரக்குள்ள எப்படி வருங்க, பந்து பந்தா தான் வரும். இதை உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக சொல்றேன். லட்டு ஷேப்ல தான் வெளியில வரும். ஆனா அதை கண்ணுல பார்த்தா புகை போற மாதிரி தான் தெரியும். மைக்ரோஸ்கோப்ல லட்சக்கணக்கான மடங்கு உருவருக்கி பார்த்தால் ஒன்னொன்னு மூலக்கூறு ஒன்னோட ஒன்னு ஒட்டிட்டு என்ன வருங்க, பந்து மாதிரி மாறிடும். இந்த பந்து தான் என்ன அந்த டியூப்ல இருந்து டிராவல் ஆகி நேரா அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு போயிடுது. இப்ப எந்த எரிபொருளும் ஆக்சிஜன் இல்லாமல் எரியுமா? எரியுமா சார்? இப்ப இந்த பர்னர் வழியா வெளியில எரியறதுக்கு எப்படி போயிட்டு இருக்குது, பந்தா உருண்டு போயிட்டு இருக்குது. ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகிறதுக்குன்னு ஸ்டவ் கடியில ஒரு இடம் கொடுத்திருப்பான். இந்த ஃபியூவல் எரிபொருளும் அந்த ஆக்சிஜனும் மிக்ஸ் ஆனா தான் என்ன ஆகும், எரிபொருள் எரியும். மெழுகுவர்த்தி பத்த வைக்கிறீங்க, அதுக்கு மேல ஒரு கண்ணாடி டம்ளர் போட்டு மூடுறீங்க, என்ன ஆகும்? என்ன காரணம்? ஆக்சிஜன் இல்ல அப்படின்னால் உலகத்துல எதுவுமே உயிரோட இருக்க முடியாது, இன்க்ளூடிங் நம்மளும். இந்த ஆக்சிஜன் என்ன ஆகுதுன்னா இந்த சவுண்டுக்கு மேலதான் படும். அதுல ஒரு 100 மூலக்கூறுகள் இருந்ததுன்னா 60 மூலக்கூறுகள் மேல ஆக்சிஜன் படுது, 40 மூலக்கூறுகள் மேல ஆக்சிஜன் பட முடியல. அதுக்குள்ள என்ன ஆகுது, பர்ன் ஆகி வெளியில போகுது. அந்த 60% மட்டும்தான் எரியுது. அந்த வெப்பத்தை தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மீதி 40% என்ன ஆகுது, எரியாம போகக்கூடிய மூலக்கூறுகள் இதெல்லாம். அப்ப எரியறது 60%, எரியாவது எவ்வளவு, 40%. 1000 ரூபாய்க்கு நீங்க கேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு கேஸ் உங்களுக்கு பயன்படுது? 600 ரூபாய் கேஸ் தான் பயன்படுது. 400 ரூபாய் லாஸ். இந்த அன்பர்ன்டு கேஸை பர்ன் பண்றதுக்காகத்தான் நம்ம டிவைஸை இந்த இடத்துல ஃபிட் பண்றோம். இந்த டிவைஸ்ல என்ன வேலை நடக்குது அப்படின்னா, இதுக்குள்ள போகக்குள்ள லட்டு மாதிரி வரிசையா போயிட்டே இருக்கும், சரியா? ஆனா இந்த டிவைஸ்ல இருந்து நகர்ந்து உள்ள போய் வெளியில வரக்குள்ள இந்த என்ஜினியரிங் காம்பனன்ட் என்ன பண்ணுதுன்னா, அந்த லட்டை பூரா பூந்தி மாதிரி மாத்திருது, தனித்தனியா பிரிச்சிருது. பிரிச்சு என்ன சார் நடக்கும், இப்ப பிரிச்சு டிராவல் ஆகுது. தனித்தனியா அப்படி பிரிச்சிருச்சுன்னா இந்த ஆக்சிஜன் எல்லா இடத்துலயும் படுமா படாதா?